ஹலோ மக்களே, போன வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஓடிஆர் எப்படி பதியணும், லாகின் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் அந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற அப்ளிகேஷன் ஃபார்மை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணலனாக்கா அந்த வீடியோவை பார்த்து ஓடிஆர் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஓடிஆர் பதிஞ்சு வச்சுருந்தீங்கனாக்கா டைரெக்டாக இந்த வீடியோவை பார்த்து அப்ளை பண்ணிடலாம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் கிடச்சிரும். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க அந்த குரூப் 2க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரியே டிஎன்பிஎஸ்சியோட ஹோம் பேஜில் ப்ரெஸ் பண்ணி இப்போது ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. அதில் லாஸ்ட் டைம் வந்து நிரந்தர பதிவு விவரங்களில் போய் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா டேரெக்டாக இந்த அறிவிக்கைகள் அப்படின்னு 3வது ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 2 நோட்டிஃபிகேஷன், ஒன்று வந்து குரூப் 2க்கு 2வதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் டிஎன்பிஎஸ்சியில் அந்த ஜாப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி சாயந்தரம் பார்ப்போம். இப்போது 2வதாக இருக்கிற குரூப் 2ஓட அப்ளை நவுல ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களோட ப்ரொஃபைல் டேஷ்போர்டுக்குள்ளே போகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் கேண்டிடேட்டோட டேஷ்போர்டு. அதுலேயே ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன், எடிட் ப்ரொஃபைல், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, டாக்குமெண்ட் அப்லோட், டவுன்லோட் ஹால் டிக்கெட், அப்ளை ஆன்சர் சீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் ரெஜிஸ்டர், ரெசிக்னேஷன், ரிமூவல் ஆர் டிஸ்மிசல், அப்புறம் பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இதில் தான் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் என்னென்ன பண்ணணுமோ பண்ண முடியும். அதாவது என்னென்ன மாற்றணுமோ உங்களோட நேம், அப்பா பேர் எல்லாத்தையுமே இதிலேயே மாற்றிக்கலாம். இது மூலயமா தான் அப்ளை பண்ணவும் முடியும். மேலேயே க்ரீன் மார்க் அதுக்கப்புறம் ஆரஞ்சில் காட்டும். ஆதார் கார்டு லிங்க் பண்ணவங்களுக்கு தான் இந்த மாதிரி காட்டும். ஆதார் கார்டு லிங்க் பண்ணலனாக்கா லிங்க் பண்ண சொல்லி தான் காட்டிகிட்டு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி 2வது இருக்கும். அதில் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஆல்ரெடி எதுக்கெலாம் அப்ளை பண்ணிங்களோ அதோட அப்ளிகேஷன் எல்லாமே கூட காட்டும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை குரூப் 2 அண்ட் 2 இயர் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அந்த க்ரீன் மார்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா குரூப் 2ஓட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இல்லை இப்போ நீங்கள் கரண்ட்டாக வேறு எதுக்காவது அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா அதுவும் இதில் காட்டும். அதில் போய் வியூ அண்ட் எடிட்டில் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ குரூப் 2ஓட அப்ளிகேஷன் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் குரூப் 2ஓட அப்ளிகேஷன். இந்த மாதிரி தான் காட்டும். அதாவது லெஃப்ட் சைடில் காட்டுது பாருங்கள், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ரெக்யூமெண்ட் டீடைல், அப்ளிகேஷன் டீடைல், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டீடைல், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் டீடைல், எஜுகேஷனல் டீடைல், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 9 ஃபார்ம் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஆனால் ஆல்ரெடி ஓடிஆரில் கொடுத்ததுனால உங்கள் டீட்டெயில் எல்லாமே ஸ்க்ரீனில் காட்டும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் திரும்பவும் நீங்கள் ஓடிஆருக்குள்ளே போய் அதை மாற்றிட்டு தான் வரணும். அந்த ஓடிஆருக்குள்ளே போகிறதுக்கு தான் மறுபடியும் டேஷ்போர்டில் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதை பின்னாடி வரதில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயிலாக கொடுக்கணும். ஒவ்வொரு டீட்டெயில் கரெக்டாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறமும் அந்த ரெட் கலரில் இன்ட் மார்க் மாதிரி இருக்கிறது பச்சை கலரில் டிக் மார்க்காக மாறும். அது மாறிடுச்சுன்னா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ரெக்யூமெண்ட் டீட்டெயிலில் இப்போ குரூப் 2ஓட ரெக்யூமெண்ட் பற்றி லாஸ்ட் டேட்டு, ஸ்டார்டிங் டேஸு, அதுக்கப்புறம் அதோட பிடிஎஃப் கிளிக் ஹியர்லாம் காட்டும். இதுக்கு கீழே இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து இது எல்லாத்தையுமே படித்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா மொதல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓவர். அடுத்து 2வது ஃபார்மில் அப்ளிகேஷன் டீட்டெயில், அதாவது உங்களோட டீட்டெயில் கேட்கும். அதாவது உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த ஃபோட்டோவே உங்கள்கிட்ட இப்போ இருந்ததுனாக்கா அதையே அப்லோட் பண்ணலாம். இல்லை ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணனாலும் பண்ணலாம். அதுக்கு கீழே டேட் ஆன் விச் தி ஃபோட்டோ வாஸ் டேக்கன் இன் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது எந்த டேட்டில் இந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக 3 டேட்டுக்குள்ளே எடுத்த மாதிரி தான் காட்டும். அந்த டேட்டில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி அப்படியே சேவ் ஃபோட்டோ கொடுத்துட வேண்டியதான். இதுக்காக நீங்கள் இப்போ தான் எடுக்கணும்னு இல்லை, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து இந்த ஃபோட்டோவை கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர்லேயும் அதே மாதிரி தான் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணி சேவ் சிக்னேச்சர்னு கொடுத்துடணும். ஒவ்வொரு இது அப்லோட் பண்ண உடனே சேவ் ஃபோட்டோ இல்லை சேவ் சிக்னேச்சர் கொடுத்தா தான் அது அப்லோட் ஆகும். அதை கரெக்டாக மறக்காமல் கொடுத்துடணும். ஃபோட்டோவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். இதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்னு மறுபடியும் உங்கள் டீட்டெயில் கேட்கும். அதாவது உங்களோட பேர், பிறந்த தேதி, பாலினம், வகுப்பு, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி இதை கேட்கும். இதை கொடுத்துட்டு கீழே இருக்கிற பாக்ஸில் மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளனன்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கனாக்கா இந்த ஃபார்மும் ஓவர். அடுத்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்னு சொல்லிட்டு உங்களோட அட்ரஸ்லாம் காட்டும். கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே ஓகே கொடுக்கணும். இல்லையா மறுபடியும் ஓடிஆரில் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து நிரந்தர முகவரியோ இல்லை இப்போ இருக்கிற அட்ரஸோ மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி சில ஸ்பெஷலான டீட்டெயிலாம் கேட்கும். அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளியா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்கள் மேலே கேஸ் இருக்கா, அப்புறம் கடைசியாக உங்களுக்கு 2 கல்யாணம் ஆகிருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்கும். இதெல்லாம் ஆமாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசியாக சேவ் கொடுக்கணும். அடுத்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில் காட்டும். ஆல்ரெடி நீங்கள் ஓடிஆரில் எஸ்எஸ்எல்சியோட சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் ஸ்க்ரீனில் காட்டும். அதில் ஏதாவது சேஞ்சஸ்னாலும் ஓடிஆரில் தான் மாற்றணும். அடுத்து அதில் நீங்கள் எந்த தேதியில் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே ஹெச்எஸ்சி, அதாவது 12th ஐடிஐ இல்லை அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில் கேட்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் எப்போ முடிச்சிங்க, எந்த ஸ்டேட் போர்டாக என்னன்றது, அதுக்கப்புறம் சான்றிதழ் எண், அதுக்கப்புறம் தமிழில் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி காட்டும். இதிலே நீங்கள் கரெக்டாக தமிழ் வழியாக படிச்சிருக்கீங்களான்னு மென்ஷன் பண்ணிடணும். அப்படின்னா தான் நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு காட்டும்போது அதுலேயே உங்களோடது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே தமிழ் கொடுத்துருக்கீங்களா ஆங்கிலம் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்து ஓகேயா அப்படின்னு சொல்லி அதுவே காட்டும். அடுத்து கீழே யூஜி டிகிரி கொடுக்கணும். இதுக்கு மினிமம் ஏதாவது ஒரு யூஜி டிகிரி கம்பல்சரி. அதனால் அந்த யூஜி டிகிரி என்ன அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே தான் எப்போ முடிச்சிங்க, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, தமிழில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி காட்டும். அதை கொடுத்துட்டு வேறு ஏதாவது டிகிரி இருந்தாலும் அதையும் அப்ளை பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட வேண்டியதான். அடுத்த ஃபார்மில் பிஎஸ்டிஎம் பற்றி கேட்கும். நீங்கள் இப்போது குரூப் 2க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரி வரைக்குமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள். குரூப் 4னாக்கா நீங்கள் 10th வரைக்கும் தமிழில் படிச்சிருந்தால் போதும். இதுக்கு வந்து காலேஜ் வரைக்குமே படிச்சிருக்கணும். நீங்கள் ஆம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எது வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கீங்கன்னு கீழே டிக் மார்க் பண்ணணும். எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி டிகிரின்னு எல்லாத்தையுமே கிளிக் பண்ணணும். சப்போஸ் அதுக்கேற்ற மாதிரி படிக்கலைனாக்கா கேண்டிடேட் டீட்டெயிலில் வந்து நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி அதுவே காட்டிடும். அதனால் அவங்க சொல்கிற குவாலிஃபிகேஷன் வரைக்கும் தமிழில் படித்தா மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்டிஎம், இல்லைனா இல்லைன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அடுத்த ஃபார்மில் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்கும். அதாவது நீங்கள் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்களா, தமிழ் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்களா, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டா, தமிழ் ஷார்ட் ஹேண்டான்னு கேட்கும். ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அதோட சான்றிதழ் எண், அதோட டீட்டெயில் கேட்கும். அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கொடுங்க. எதுவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது, ஆனால் அதோட நம்பர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் படிக்கலைனாக்கா எல்லாத்துக்குமே இல்லைன்னு கொடுத்துருங்க. கடைசியாக கீழே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன டிகிரி டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும். ஏன்னா குரூப் 2ல் சில போஸ்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டான குவாலிஃபிகேஷன்லாம் கேட்பாங்க. டிகிரினாலும் சில டிஃப்ரெண்ட்டான டிகிரி கேட்பாங்க. அதாவது பிஎல் படிச்சிருக்கணும், பிகாம் படிச்சிருக்கணும், இல்லை ஸ்பெஷலான ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சிருக்கணுன்ற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதையும் இந்த ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. அதையும் நீங்கள் பாக்ஸில் டிக் பண்ணி கடைசியில் சேவ் கொடுத்துட வேண்டியதான். சப்போஸ் வேறு எதுவும் ஸ்பெஷலாக படிக்கலை, நார்மலான ஒரு டிகிரி இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த பாக்ஸுமே டிக் பண்ணாமலும் சேவ் கொடுத்துடலாம். இதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனி டிகிரிக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அடுத்த ஃபார்மில் எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே. ப்ரிலிம்ஸ்க்கு 2 சென்டர், மெயின்ஸ்க்கு 2 சென்டர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்கே ஒன்றும் பக்கத்து டிஸ்ட்ரிக்கே என்ன ஒன்றுமா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணுற டிஸ்ட்ரிக்கே உங்களுக்கு எக்ஸாம் போட்டுருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப லாங்காலாம் டிஎன்பிஎஸ்சியில் போட மாட்டாங்க. கடைசி ஃபார்மில் உங்களோட அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி காட்டும். அதில் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து கீழே வர எல்லா பாக்ஸ்லையும் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே கரெக்டான டீட்டெயில் தான் இருக்கும். என்னென்னா உங்கள் பேரில் கேஸ் இல்லையா, எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எல்லா பாக்ஸையுமே கரெக்டான டிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கிறதுல ஐ அக்ரின்னு பச்சை கலரில் கொடுத்துட்டிங்கனாக்கா ஒரு 2 தடவை அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதை அக்ரின்னு கொடுத்துட்டு கடைசியாக வந்தீங்கன்னாக்கா பேமெண்ட் செக்ஷனுக்கு வந்துடும். அதையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாக்கா பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணிக்கலாம். ஒரு 100 ரூபா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு. சிலருக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷனாக இருந்ததுனாக்கா, அதாவது எம்பிசி பிசிக்கெலாம் 3 தடவையும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு 2 தடவையும் ஃபீஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்சி எஸ்டிக்கு விடோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபீஸே கிடையாது. அவங்களுக்குலாம் அந்த கடைசி போர்ட்டலே இருக்காது, டேரெக்டாக சப்மிட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் கட்ட போகிறீங்கன்னா அந்த பேமெண்ட்டோட ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கனாக்கா உங்களோட அப்ளிகேஷன் ஓவர் ஆயிரும். உங்களுக்கு ஒரு மெயிலும் வந்துடும், நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. திரும்பவும் நீங்கள் உங்களோட டேஷ்போர்டில் போய் உங்களோட கரண்ட் அப்ளிகேஷனில் போனீங்கன்னா இதையும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். இதோட குரூப் 2வோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓவர், பச்சை கலரில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காட்டிடும். இப்போ இந்த வீடியோவில் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே குரூப் 2 அப்ளிகேஷனை நீங்கள் கையில் இருக்க செல்லு மூலமாகவோ நீங்களாகவே அப்ளை பண்ணிடலாம். மேற்கொண்டு ஏதாவது டவுட்னாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு எந்த அறிவிப்புகள் வந்தாலும் நம்ம சேனலில் உடனே சொல்லுவோம். அதை எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அறிவிப்போடு சந்திக்கிறேன். நன்றி.